பூந்தி லட்டு செய்யலாம்னு சொல்லிட்டு 2 கிலோ அளவுக்கு கடல மாவு வாங்கிட்டு வந்திருந்தேங்க. வாங்கிட்டு வந்திருந்த கடல மாவை நல்லா இந்த மாதிரி சலிச்சு வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா சமையல் சோடா போட்டு நல்லா மாவுல கலக்குனதுக்கு அப்புறங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு இந்த மாதிரி கட்டி இல்லாம கலக்கிக்கலாங்க. இன்னும் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் பூந்தி தட்டத்துல மாவு ஊத்தி நல்லா தேய்ச்சி விட்டீங்கன்னா பூந்தி நல்லா எந்திரிச்சு வருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. ரொம்ப நேரம் எண்ணெயில விடக்கூடாதுங்க. கொஞ்சமாவது பதம் இருக்கணுங்க. அந்த டைம்ல நம்ம எடுத்து போட்டுறணுங்க. இல்லைன்னா ரொம்ப கெட்டியான மாதிரி ஆயிரும். எடுத்து போடவே தட்டத்தை வச்சு மூடி வச்சுக்கோணுங்க. பூந்தி பொரிச்சதுக்கு அப்புறம் முந்திரி திராட்சையை அந்த எண்ணெயிலேயே கூட பொரிக்கலாங்க. இல்லைன்னா நெய்யில ஊற்றி நெய்யிலையும் பொரிச்சு உள்ள போட்டுக்கலாங்க. உள்ள போட்டதுக்கு அப்புறம் ஏலக்காய் தூள் இருந்ததுன்னா அதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வாசம் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்குங்க. 1 கிலோ கடல மாவுக்கு 2 படி அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாங்க. ஒரு படிக்கு 1 கிளாஸ் தண்ணி, பெரிய கிளாஸ் அளவுக்கு 1 கிளாஸ் தண்ணி ஊத்திக்குங்க. இன்னைக்கு நான் 2 கிலோ கடல மாவு எடுத்திருக்கிறனாலங்க 4 படி சர்க்கரை போட்டுக்கிறேங்க. 4 கிளாஸ் தண்ணி ஊத்திருக்கிறேங்க. உங்களுக்கு இனிப்பு கம்மியா வேணும்னா 1 கிலோ கடல மாவுக்கு இல்ல 1.5 படி 1.25 படி நீங்க சர்க்கரை போட்டுக்கலாங்க. இதையும் போட்டு செய்யறனாலங்க நான் பெரிய அகலமான பாத்திரத்துல செஞ்சிருக்கிறேங்க. இப்ப 4 கிளாஸ் தண்ணி ஊத்தி 4 படி சர்க்கரையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பதம் வந்து இந்த மாதிரி உருண்டு வர அளவுக்கு வந்துடணுங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இருந்து இறக்கி வச்சதுக்கு அப்புறம் பூந்தி உள்ள போட்டுங்க நெய் ஊத்திக்கலாங்க. நெய் எந்த அளவுக்கு ஊத்துறமோ அந்த அளவுக்கு லட்டு நல்லா வாசமா இருக்குங்க. இதையே நல்லா உடச்சுட்டு கலர்னீங்கன்னா லட்டு பிடிக்கிறதுக்கு வந்து நல்லா இருக்குங்க.